வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, சேப்பங்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு டோஸ்ட். இதை இங்கிலீஷில் தாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. சேப்பங்கிழங்கு வாட்டரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க, நீங்கள் பார்த்த மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கு வேக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேப்பங்கிழங்கு நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்த பிறகு நீங்கள் இதை வெளியில் எடுக்கலாம். ஸோ இப்போ வெந்துருச்சு, ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். வெந்த பிறகு நீங்கள் குக்கர்லேருந்து இதை வெளியில் எடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு சேப்பங்கிழங்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெந்த பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேப்பங்கிழங்குல வெளியில் ஸ்கின் இருக்குது, தோல் இருக்குது. அந்த தோலை நம்ம எடுக்கணும். இப்போ ஒன்றுன்னா இப்போ நான் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வீடியோவில். இந்த சேப்பங்கிழங்கு தோல் எடுக்கும்போது உங்கள் கை கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கையை நல்லா கழுவிடுங்க, இல்லைனா ஒட்டிடும் கை, இல்லை ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், சேப்பங்கிழங்குல இந்த தோல் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு பொறுமை வேணும். சேப்பங்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷுங்க. நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிற டிஷ்ஷு, ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4-5 சேப்பங்கிழங்கு தோல் எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணது. சில கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் ஒரு கிழங்கையும் ஒரு 4-5 பீஸாக வெட்டியிருக்கேன். ஏன்னா இதை நம்ம ஒரு சாதத்தோட சேர்த்து சாப்பிட போகிறோம். அதாவது ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட போகிறோம். ஒரு டோஸ்ட் தான் இது. ஸோ இப்போ அடுத்தது இலுப்பு சட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான். கடுகு ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு தாளிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பாலஜிஸ். வெடிச்சு வந்த பிறகு அடுத்தது நம்ம இப்போது வேறு சில ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஐட்டம்ஸ் கேட்டிங்கன்னா, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டினேன். அதை க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது ஸ்லோவாக நீங்கள் அதை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ வெடிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுத்தது இப்போ நீங்கள் இந்த உளுந்து போடலாம். உளுந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. உளுந்து போட்ட பிறகு நீங்கள் அடுத்து போட வேண்டியது பெருங்காய பொடியும் கருவேப்பிலையும் தான். பெருங்காய பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 4-5 இலை போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு வேக வச்சாச்சு இல்லையா? அதனால இப்போ அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த டோஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பாருங்க, நான் பெருங்காய பொடியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்ச சேப்பங்கிழங்கு நம்ம கட் பண்ணி வர வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த எலுப்பு சட்டியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ எலுப்பு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் இந்த நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. அதுக்கு உங்களுடைய அந்த லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம ப்ராசஸ் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது இப்போ வெந்துருச்சு. இப்போ நல்லா டோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இன்னும் ஃபர்தராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணுறதும் உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நல்லா டோஸ்ட் ஆகணும்னா நல்லா ஆட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ அடுத்தது நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டேஸ்ட்டை கூட்டணும்னா நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் காரப்பொடியும் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். இப்போது அடுத்தது தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் உப்பு ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் இதே ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க, எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் இது டோஸ்ட் ஆக ஆக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிரிங் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இல்லைனா அந்த இலுப்பு சட்டியில் இது ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க டோஸ்ட் பண்றீங்கன்னா எவ்ரி 5 to 10 மினிட்ஸ் இப்போ நான் வீடியோவில் நீங்க பார்க்குற மாதிரி இதை நீங்க இலக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இதை இலக்கி கொடுக்க அது இன்னும் பெட்டராக டோஸ்ட் ஆகும் மக்களே. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. அஃப்கோர்ஸ் நான் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இது மேக்ஸிமம் ஒரு 2 இல்லை 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன் குவான்டிட்டி. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம
வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நல்லா அருமையா வந்து டோஸ்ட் ஆயிருக்குங்க. பாருங்க, இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். அருமையா வந்திருக்கு மக்களே. நீங்களும் வீட்டில் ட்ரை செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.